இதுக்கு அவர் 3ஆம் வீட்டிலே இருந்திருக்கலாம். 2 கூடையன் வக்கரகதி அடையும் பொழுது பண விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவாங்க. நமக்குன்னே அந்த பணத்தை நம்ம கையிலேருந்து பிடுங்கிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணணும். பண விஷயங்களை விட்டுட்டிங்கன்னா போயிடும். ஈமுக்கோழி வளர்த்தலாம் சார், வாங்க சார் நம்ம சிட் ஃபண்டில் போடலாம் சார், அது சார் இது சார், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. 2ஆம் வீட்டிலே புத பகவான் வக்கரகதி அடையும் பொழுது எதை செய்தாலும் பிரச்சனை. அடுத்ததாக அடுத்த பயிற்சியாக நீங்கள் சொல்ல போகிறது எதுன்னா, உங்களுடைய 7 கூடியவனாகப்பட்ட செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டிலே சூரியனோடு இருந்தார். இருந்தபோதும் கேதுவோடு இருந்ததால் சில பல பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. மனைவியோட கருத்து வேறுபாடு, முன்னுக்கு பின் முரண், நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. இது எல்லாம் இந்த 7 கூடியவன் 4ஆம் வீட்டில் இருந்ததால், கேதுவோடு இருந்ததால். இப்போ அதை விடுத்துட்டு செவ்வாய் பகவான் 5க்கு போயிடுறாரு. 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, மனைவி 7 கூடியவன் 5ஆம் வீட்டிற்கு போகும்போது மனைவி ப்ரெக்னென்ட் ஆகிறது, நம்மளுடைய வீட்டில் குழந்தை சத்தம். 5ங்கிறது என்னங்க? 5ங்கிறது உங்களுக்கு புத்திரஸ்தானம். 7னா உங்களுடைய விவாகஸ்தானம். 7 கூடியவர் 5ஆம் வீட்டில் வரும்பொழுது புத்திரஸ்தானம் வருகிறது. சிவராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது.